ஸோ வேக்ஸை வந்து எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணணும், அது அழுக்கு அப்படிங்கிறது ஒரு தப்பான கண்ணோட்டம். இன்ஃபேக்ட் சில பேஷண்ட்ஸ் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க, விமன் ப்ரெக்னன்சியில் டெலிவரி பெயினை விட இந்த காதில் வேக்ஸ் எடுக்கிற பெயின் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இட் இஸ் ரியலி நீங்கள் இயர்ஃபோன்ஸோ இயர்பட்ஸோ யூஸ் பண்ணும்போது அது உள்ளே புஷ் பண்ணிடும். அது உள்ளே புஷ் பண்ணி அது போய் நல்லா இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நாங்கள் க்ளீன் பண்ணக்கூடாதுங்கிறது ஓகே தான், அப்போ நீங்கள் எப்படி தான் இதை க்ளீன் பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். உங்களுக்கு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், டாக்டர் நீங்கள் வேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, சரி ஓகே, பட் நாங்கள் க்ளீன் பண்ணக்கூடாதுங்கிறது ஓகே தான், அப்போ நீங்கள் எப்படி தான் இதை க்ளீன் பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து அந்த வேக்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பட் அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீஃபாக இந்த வேக்ஸுங்கிறது என்னங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த வேக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு நார்மல் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் மாதிரி, சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் செல்ஃபோனுக்கெலாம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் போடுறீங்களா, டெம்பர்ட் கிளாஸு அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த காதுக்கு இது வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை வந்து நம்ம போய் க்ளீன் பண்ணணுமா? தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான். ஸோ அப்போ எப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணணும்? அது எக்ஸஸாக ஃபார்ம் ஆகி அது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன் அது ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான காரணங்கள் வந்து ஒன்று, நம்மளுக்கு வேக்ஸ் ப்ரொடக்ஷனே அதிகமாக இருக்கலாம், இல்லை அந்த வேக்ஸ் வந்து நார்மலாக கிளியர் அவுட் ஆகி வெளியே வர மெக்கானிசமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நம்ம வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அதை உள்ளே புஷ் பண்ணி விட்டுடலாம், ஆர் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இந்த இன்இயர் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த வேக்ஸ் வந்து வெளியே மைக்ரேட் ஆகி வர்றதை வந்து இந்த இன்இயர் இயர்ஃபோன்ஸ் வந்து திருப்பி அது உள்ளே புஷ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி அந்த வேக்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஹியரிங் வந்து குறைய ஆரம்பிக்கும், அதனால மற்ற சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், காது அடைச்ச மாதிரியே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம வந்து இந்த வேக்ஸை கிளியர் பண்ணணும். ஸோ வேக்ஸை வந்து எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணணும், அது அழுக்கு அப்படிங்கிறது ஒரு தப்பான கண்ணோட்டம். ஸோ ஃபஸ்ட்டு இதே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேக்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிருச்சு. அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது, முதல்ல ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு, டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து அசஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்ஸ் எவ்வளோ ஹார்டாக இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப ஹார்டான வேக்ஸாக இருந்தால் நம்ம அதை உடனே ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா இயர் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு பெயின். இன்ஃபேக்ட் சில பேஷண்ட்ஸ் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க, விமன் ப்ரெக்னன்சியில் டெலிவரி பெயினை விட இந்த காதில் வேக்ஸ் எடுக்கிற பெயின் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இட் இஸ் ரியலி எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேக்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு, எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பார்ப்போம். இஃப் இன் கேஸ் அது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா நம்ம உடனே முடிஞ்சளவுக்கு ரிமூவ் பண்ண மாட்டோம். வாட் வி வில் டூ இஸ், நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அவங்கள போய் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணுவோம். எப்போ வேக்ஸ் ரிமூவ் பண்ணுற கஷ்டமாகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயர்ஃபோன்ஸோ இயர்பட்ஸோ யூஸ் பண்ணும்போது அது உள்ளே புஷ் பண்ணிடும். அது உள்ளே புஷ் பண்ணி அது போய் நல்லா இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஹார்டாக வேக்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம டைரெக்டாகவே கண்ணில் விஷுவலைஸ் பண்ணி அதை பார்த்து நம்ம உறிஞ்சு வேக்யூம் மாதிரி உறிஞ்சு எடுக்கலாம். இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்குன்னு சில ப்ரோப் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக, அதை யூஸ் பண்ணி நம்மளால் கிளியராக எடுத்துட முடியும். இல்லை சில டைம்ஸ் வந்து அதை நம்ம சிரிஞ்ச் பண்ணியும் எடுப்போம். ஸோ இது வந்து ஆனால் இந்த சிரிஞ்சிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு காதில் இயர் ட்ரம்மில் ஹோல்டு இருந்தால் முடிஞ்சளவுக்கு அதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது வந்து பெட்டர் டு டூ இட் வித் சக்ஷனிங் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர் வந்து விச் எவர் இஸ் தி பெஸ்ட் பாசிபிள் டெக்னிக் இந்த பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டாக தான் அப்ரோச் பண்ணுவாங்களே தவிர்த்து டாக்டர் வந்து ஒவ்வொரு பேஷண்ட் தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டாக நம்ம மைக்ரோ செக்ஷனிங் யூஸ் பண்ணுமா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணுமா, இல்லை இரிகேஷன் யூஸ் பண்ணுமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்களே தவிர்த்து தேர் இஸ் நோ யூனிவர்சல் டெக்னிக் டு சே இதுதான் பெஸ்ட்டு, இதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளினிக்கில் வந்து வேக்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து இது ரெக்கரண்ட்டாக அக்யூமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக அக்யூமுலேஷன் ஆகிறவங்க அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இது அக்யூமுலேட் ஆகுது, 3 மந்த்ஸா, 6 மந்த்ஸா, இல்லை 1 இயர் ஒன்ஸா, அந்த மாதிரி வந்து ரெகுலராக இதை வந்து நம்ம செக் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அவசியமானது. இப்போது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி,
டாக்டர் இந்த மாரி இந்த இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ்லாம் தான் இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குதே, அதை வாங்கி நாங்களே ரிமூவ் பண்ணிக்கூடாதா? அப்படிங்கிறது. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்துக்குமே இயருங்கிறது ஒரே மாரியான ஷேப்பில இருக்காது. ஸோ ஆஸ் அ டாக்டர் நாங்க வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோ கேஸஸ் பார்க்குறோம். அப்போது அவங்க இந்த பேஷண்ட்டோட இயரை பார்க்கும்போதே வந்து ஓகே, இதுக்கு என்ன பெஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம வந்து பெட்டரா டிசைட் பண்ண முடியும். பட் அதே வந்து இப்போ உங்களால வந்து டக்குன்னு பார்த்த உடனே இந்த இயர் இப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயர் கெனாலுக்கும் வேக்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ சில பேஷண்ட்ஸ் நான் பார்த்ததில, அவங்க வந்து வேக்ஸை ரிமூவ் பண்ணுறேங்கிற பேர்ல தேவையில்லாம உள்ள அந்த ப்ரோப விட்டு, அவங்க இயர் கெனால இன்ஜூர் பண்ணி, அதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து, அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னுமே சிவியர் ஆகி, அதுக்கு அவங்க ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து, அந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகாம நம்ம தியேட்டருக்கு கூட்டிட்டு போயி, அந்த வேக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சது. ஸோ நம்ம பல நேரங்கள்ல வந்து ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாம போயிரலாம். பட் சிம்பிளா நம்ம பண்ணக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், தேவையில்லாம எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேக்ஸை கிளீன் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம். வேக்ஸை இயரே தானாவே கிளியர் அவுட் பண்ணிரும். அதுக்கு மேல உங்களுக்கு இயர் பிளாக் ஆயிடுச்சுன்னா, அதை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டர்ட்ட போய் ப்ராப்பரா எடுக்கிறது ரொம்பவே எசென்ஷியல். அதே மாரி குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வேக்ஸ் இருக்குன்னா, அதை ப்ராப்பரா அந்த வேக்ஸுக்கு ட்ராப்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கோம், நாங்க குழந்தைய அமுக்கி புடிச்சிர்றோம். நீங்க எடுத்து விட்டுருங்க டாக்டர் அப்படிம்பாங்க. குழந்தைய அமுக்கி பிடிக்கிறதுங்கிறது ஓகே தான். ஆனா, அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரெயின் பண்ண பண்ண என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நெக்ஸ்ட்டு டைம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவங்க வர்றதுக்கே, ஐயோ! நம்மள போட்டு எல்லாம் அமுக்கி புடிச்சு ஏதோ பண்ண போறாங்கங்கிற அந்த ஃபியர் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ஃபியர் வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி, நம்ம அந்த வேக்ஸ் ரிமூவ் பண்றது தான் பெட்டர். ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்ம ஏன் நம்ம வீட்ல வந்து வேக்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். டேக் கேர். தேங்க் யூ.